ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனில் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சில ஆர்கனைசர்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே இப்போ மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் தான். மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோடமே இது எல்லாமே நம்ம எஸ்ஜி ஸ்டோர்ஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஜி ஸ்டோர்ஸ் அப்படின்றது எங்களோட ஓன் வெப்சைட் தான். கிச்சன் அண்ட் ஹோம் கேஜெட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிற பொருள் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் www.sgstores.in வெப்சைட்டில் கூட போயிட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் நேற்று வீடியோவில் புது கலெக்ஷன்ஸில் காமிச்சிருப்பேன். அது எல்லாமே டெமோவோட நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட் ஆர்கனைசர் இது நம்ம டூத் ப்ரஷ் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிக்சி கிரைண்டரில் நமக்கு ப்ளக் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டூத் ப்ரஷ் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன் பாத்ரூமில். இதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதை வந்து எங்கே ஒட்ட போகிறீங்களோ கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒட்டிட்டிங்க அப்படின்னா பிரிக்கும் போது உங்களுக்கு வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இதில் நம்ம வந்து டோட்டலாக ஒரு 2 ப்ரஷ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். கூட நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம உடம்பு தேய்க்கிறதுக்கு நார்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட வந்து மாட்டி வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ் தான். ஸோ நல்லா வந்து தேய்ச்சி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் தாங்கி நிற்கும், நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷ் வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும், அங்கே வந்து பேஸ்ட் அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. ஏன்னா சின்ன இடத்துல 2 ப்ரஷ் ஒரு பேஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுது இல்லையா. நீங்கள் 4 ப்ரஷ்ஷாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று பக்கத்தில் ஒட்டிட்டிங்கன்னா 4 ப்ரஷ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டட் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஆணிலாம் அடிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம இந்த மாதிரி ப்ளக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியாவில் இடம் சின்னதாக இருக்குது. நீங்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹேண்ட் வாஷ், லிக்விட், அந்த ஸ்க்ரப்பர் டூல்ஸ் எல்லாமே ஒன்றுத்தில் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து 149 rupees நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஹேண்ட் வாஷ் போட்டு வச்சுக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் போட்டிருக்கேன், ஃபீடிங் பாட்டில் கழுவுறதுக்கு அந்த லிக்விட் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் விம் ஜெல் ஊற்றி வச்சுக்க போகிறேன். அதுலேயுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் விம் ஜெல் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். அதே போல் சின்ன அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் டூல்ஸ் ஸ்க்ரப்பரில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஆர்கனைஸரில் எல்லாமே அடங்கிருச்சு. அதே போல் எவ்வளோ குட்டி இடத்துல ஆர்கனைஸ் ஆகுது பாருங்கள். என்னோடய சிங்க் ஏரியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த இடத்துல அழகாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. இதில் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பம்பாகி நல்லாவே வருது. இதில் இருக்கக்கூடியது நம்ம இந்த மாதிரி எடுத்து எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் சின்ன இடத்துல எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். குவாலிட்டியாக சூப்பராக வந்திருக்கு. இதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி. அடுத்த ஆர்கனைசர் இது வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி தான். இது பாத்ரூம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் ஏரியா நமக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டட் வீட்டில் இல்லை, சொந்த வீட்டில் இருந்தாலுமே நிறைய பேர் ட்ரில்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லுக் வைஸும் சரி, பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸாகவே இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியாக நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த பாத்ரூமில் ஷெல்ஃப்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாத்ரூமில் கீழே வாஷ் பேசின் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒட்டிட போகிறேன். அங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் நான் 2 ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒட்டும் போதே பார்த்து ஒட்டிக்கோங்க. பிரிச்சா வரும், பட் வந்து அந்தளவுக்கு திரும்ப ஸ்டிக் ஆகாது. அதனால் ஃபர்ஸ்டே கரெக்டாக பொசிஷன் பார்த்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக அதை பார்த்து நான் ஒட்டிட்டேன் பார்த்திங்களா. அது நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் நல்லாவே தாங்கும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறமா நல்லா துணியோ இல்லை கை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷாம்பு, சோப் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து தாங்கி நிற்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆணி எடுக்கணுன்றதில்ல, லிங்க் கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி தான். முன்னாடி காமிச்சிலையா அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை, ஷேப் பண்ணது தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்னென்னா கார்னரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இனிமேல் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸோ இதுக்கும் 2 ஸ்டிக்கர் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அழகாக அந்த பொசிஷன் பார்த்து ஒட்டணும். அதனால் என்ன பண்ணேன்னா மார்க் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் சிங்க் ஏரியா காமிச்சலாம், அது வந்து என்னோடது ரெண்டட் வீட்டில் இருக்கிறது. இது வந்து நம்ம சொந்த வீடு. ஸோ அத்தை இங்கே இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அந்த மார்க் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஒட்டிக்கிறேன். எங்கே அந்த ஸ்டிக்கர் ஒட்டணுமோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஒட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் மாறாமல் மாட்டும் போது சரியாக இருக்கும். சிங்க் ஏரியாவில் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கார்னரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சின்ன இடத்துல கொஞ்சம் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் நான் இந்த ஆர்கனைசர் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு ஒட்டுறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சிங்க் ஏரியாவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிறேன். கூட வந்து இதில் எதுவுமே நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இல்லைன்றதுனால என்ன பண்ணேன்னா ஒரு கம்பியை இந்த மாதிரி மாதிரி வளைச்சி குட்டி குட்டியாக அதில் கேப் இருக்கு இல்லையா, அதில் தொங்க விட்டுட்டு ஒரு 2 ப்ரஷ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, அது மாட்டி விட்டுலான்னு இந்த மாதிரி கீழே வந்து அந்த ஹூக்கை தொங்க விட்டுட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து அந்த சின்ன சின்ன டூல்ஸ்லாம் மாட்டி வச்சுக்கலாம் இல்லையா, அதனால் அந்த ஹூக்கை வந்து மாட்டிட்டேன். ஸோ இதுலேயுமே வந்து ஸ்க்ரப்பர் பேடு அந்த லிக்விடு பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிங்க் ஏரியாவில் மெஸ்ஸியாக இருக்காது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் கீழே இருக்கும், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த 3D மேட் தான். இது பார்க்குறதுக்கு அந்த பிரிண்ட் எல்லாமே ஏதோ எம்போஸாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும். பட் நமக்கு வரும்போது ஃப்ளாட்டாக நம்ம நார்மல் மேட் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பிரிண்ட் மட்டும் நமக்கு நல்லா வைப்ரண்ட்டாக எம்போஸாக தெரியும். இதில் வந்து சிங்கிள் பீஸும் இருக்குது, 2 பீஸும் இருக்குது. 2 பீஸ் அப்படின்றது பெரிய மேட் ஒன்று வந்துடும், சின்ன மேட் ஒன்று வந்துடும். இது வந்து மோஸ்ட்டாக கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று இது வந்து ஸ்லிப் ஆகாது. கீழே வந்து நமக்கு ஆன்டி ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறோன்னும் போது இது மேலே நிற்கும் போது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி நான் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வ்ளாக் சேனலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அத்தை வீட்டில் ஒன்று போடலான்றதுக்காக இந்த பிரிண்ட் கொண்டு வந்திருந்தேன். இதில் 2 பிரிண்ட் இருக்குது. நான் நேற்று வீடியோ நியூ அரைவல்ஸில் காமிச்சிருப்பேன், எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இதில் வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி ஊற்றி காமிச்சிருக்கிற பாருங்கள். அதே போல் கீழே நமக்கு தண்ணி வந்து வராது, கீழே வந்து நமக்கு லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஸ்டைல்ஸில் யூஸ் பண்ணால் கூட ஸ்லிப் ஆகாது, அந்த அளவுக்கு தான் வந்து கீழே grip வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 2 பீஸ் வேண்டாம், சிங்கிள் பீஸாக தான் வேண்டும் அப்படின்னா சின்ன சைஸ் காமிச்சில்லையா, அது வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸாக கிடைக்கும். நிறைய பிரிண்டில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மல்டி கலர். ஸோ சிங்கிள் பீஸாக வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட கிடைக்கும். இது வந்து நம்ம என்ட்ரன்ஸில் பாத்ரூமில் அங்கெல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயுமே பிரிண்ட்லாம் வேணாம், ரொம்ப வந்து நீட் லுக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட்டில் அதே மேட் வந்து கிடைக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் இது வந்து நம்ம ஹேண்ட் ஷவர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் மாப் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும், டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதை ஒட்டும் போது நம்ம வீட்டில் அது வந்து நம்ம ஒட்டியிருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு லுக் வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல கரெக்டாக ஒட்டிடுங்க, திரும்ப பிரிச்சுட்டு ஒட்டும் போது நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகலை, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. அதனால் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க, பிரித்து ஒட்டாதீங்க. இதை நான் வந்து அப்படியே பாத்ரூமுக்கு பக்கத்தில் தான் ஒட்டியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஹேண்ட் ஷவர் போட்டு வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் அதெல்லாம் உடஞ்சிட்ருக்கும், லூஸாக இருக்கும், ப்ளம்பர் கூப்பிட்டு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னும் போது இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நம்ம மாப் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாப்போடைய ஸ்டிக் இருக்கு இல்லையா, ரொம்ப திக்காக இருந்தால் இதில் வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி தின்னாக இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நான் இப்போ ஹேண்ட் ஷவர் போட்டு காமிச்சிருக்கிறேன் இல்லையா, அதே ஸ்டிக்கரை பிரித்து நான் இந்த கதவில் ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒட்டினேன். பட் வந்து ஒரு இடத்துல மட்டும் தூக்கிச்சு, அதனால தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒட்டுறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இதில் இந்த மாதிரி மாப் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தின்னாக இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து ஹோல்ட் ஆகுது. ரொம்ப கம்மி தான் ப்ரைஸ், 49 rupees தான். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் கிச்சன் வைப்ஸ். இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. பட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பிராண்டில் தான் நமக்கு கிடைக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த கிச்சன் வைப்ஸ் தான். இது வந்து மல்டி பர்பஸ், கிச்சனில் எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே அந்த லிக்விட்லாம் போட்டு நமக்கு செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. வெட் வைப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஷீட் எடுத்தோமா அழகாக வந்து ஸ்டவ் ஆகட்டும், ஸ்டவ்வுக்கு சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுது. ஸோ இது வந்து நான் ஸ்டவ்வில் இப்போ க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இல்லையா, பட் என்ன பிஸ்காக இருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆகுது. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வைப்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீனிங்கே தேவைப்படாது போல இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து கிச்சனை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு ஷீட் வந்து எடுத்தோமா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு துணியை எடுத்து நினச்சி அதை தொடச்சி காய வைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும், டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா. பட் இந்த ஒரு ஷீட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸி, ஃப்ரிட்ஜு எல்லா இடமே வந்து க்ளீன் பண்ணலாம். கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ண முடியுது. ஸோ நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணியே என்ன பண்ணியிருந்தேன்னா மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்து க்ளீன் ஆச்சு. மேலே எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா. நான் சும்மா லைட்டாக வந்து தொடச்சி எடுக்கும்போது நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு. இந்த ஒரு ஷீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கேயுமே வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது. இப்போ நம்மக்கிட்ட வந்துருக்கக்கூடிய இந்த ஃப்ளேவர் தான் ஒரு மாதிரி லெமன் ஃப்ளேவரில் வந்திருக்கு. அதே போல் இதில் நமக்கு வந்து 80 ஷீட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஷீட் எடுத்து யூஸ் பண்ணாலுமே. ஸோ இதோட லிங்க்கும் கீழே வந்து கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஷீட் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த சிங்க்கில் அந்த டேப் இருக்கும் இல்லையா, வாஷ் பேசனில், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தா அதுவுமே நல்லா தான் க்ளீன் ஆச்சு. ஸோ குயிக்காகவும் வேலை முடிஞ்சிருது. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் நான் நேற்று காமிச்ச சில ஆர்கனைசர் வந்து இதில் டெமோட காமிச்சிருக்கிறேன். இதில் ட்ரெஸ் ஆர்கனைசர் மட்டும் காமிக்கல, ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரெஸ் ஆர்கனைசர் நிறையா இருக்குது. அதை சேர்த்து ஒரே வீடியோவை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அடுத்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா sgstress.in வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட லிங்க் கீழே இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். என்கொயரி பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பல்காக ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தால் எங்களுக்கு வந்து பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.